எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எந்த படத்தினுடைய ரிவ்யூ பார்க்க போறோம்னா, த வேர்ல்ட் ஆஃப் 29 படத்தினுடைய ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தை யாரு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளுடைய லோகேஷ் கனகராஜ் சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. டைரக்டர் பேரும், ஆக்டர் பேரும் எனக்கு தெளிவா தெரியல. தெரிஞ்சு அடுத்த லைவ் ரிவ்யூல பேசும்போது சொல்றேன். இப்ப நம்ம ரிவ்யூவே பேசலாம். இந்த படத்துல எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்னா, 29 வயசு ஆகியும் திருமணம் ஆகாத ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து எந்த மாதிரியான ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி எடுக்கிறவங்க தான் நம்மளுடைய கதாநாயகி. அப்போ வந்து நிறைய பேர் பேட்டி எடுக்கும்போது யாரையுமே ஒரு கோர்வையா சொல்லல. இந்த சென்டர்ல வந்து மாட்டுறவர் தான் நம்மளுடைய ஹீரோ. அவர்கிட்ட கேட்கும்போது இவர் சொல்ற விஷயமா இருக்கட்டும், இவங்க கேட்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், வேற வேற ஆங்கிள் கனெக்ட் ஆகுறதுனால இவர் கொஞ்சம் ஒரு புதுசா இருக்குன்னு சொல்லி இவங்க கூட டிராவல் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு மினி ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கட்டும்னு சொல்லி அவங்க கூட போறாங்க. அப்ப இருக்கும்போது இவர்கிட்ட இருக்கக்கூடிய அனைத்து பாசிட்டிவும் இவங்களுக்கு வந்து யாருக்கு நம்மளுடைய கதாநாயகிக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. அதனால எப்படி வந்து இவங்க வந்து அவங்கள லவ் பண்றாங்க, மாறுறாங்க அப்படின்னு போகக்கூடிய படம் தான் த வேர்ல்ட் ஆஃப் 29. 29 வயசு ஆகி திருமணம் ஆகாது இருந்த எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை, பாசிட்டிவா நெகட்டிவா, திருமணம் ஆகுமா ஆகாதா அப்படின்னு எடுத்துட்டு போகக்கூடிய படம் தான் இந்த 29. இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குது. இந்த வாரத்துல வந்து ஒரு லவ் பெஸ்ட் படம், எப்படி லவ் பெஸ்ட் படம்னு சொல்லலாம், மினி லவ் பெஸ்ட் படம் அப்படின்னே சொல்லலாம். பார்க்கலாம், நல்ல மாதிரிதான் இருக்குது. ஸ்கிரீன் பிளே ஒர்க் நல்லா இருக்குது. மினி பட்ஜெட் எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் த வேர்ல்ட் ஆஃப் 29. இவ்வளவுதாங்க. இந்த படம் நல்லா இருக்குது. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.